ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்கிற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னன்னா, நிலைவாழ்வு. நிலைவாழ்வு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தேவனோடு வாழ்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, என்றென்றும் அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. லூக்கா அதிகாரத்தில் 16வது அதிகாரம், லூக்கா புத்தகத்தில் 16வது அதிகாரம் 19லேருந்து 30 வரைக்கும் படித்து பாருங்கள். அந்த செல்வந்தரும் ஏழை லாசர் கதையும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா, செல்வந்தர் வீட்டு வாசலில் தான் அவர் இருப்பார். ஆனால் அந்த செல்வந்தர் வந்து அவரை கண்டுக்கவே மாட்டான் லாசர். ஆனால் 2 பேரும் ஒரு நாள் மறிக்கிறாங்க. 2 பேரும் மறித்து, ஒருத்தர் லாசர் வந்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறாரு, செல்வந்தர் வந்து நரகத்தில் இருக்கான். அப்போ செல்வந்தன் வந்து ஆபிரகாம் விட்டார், லாசருடைய விரலில் ஒரு சொட்டு தண்ணி என்னை விட சொல்லுங்கள், என் நாக்கு ரொம்ப வறண்டு போயிருக்குன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்கிறார், இங்கேருந்து நாங்கள் அங்கே வர முடியாது, அங்கேருந்து நீங்கள் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறாருங்க. அப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு வெளியவே நிறைய பேர் நம்ம நல்லா இருப்போம், நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய விஷயம் எல்லாமே கொடுத்துருப்பாரு. அப்போது நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய உதவி தேவைப்பட்டால் அது நம்ம செஞ்சிடணுங்க. அது செய்யாமல் இருந்தீங்கன்னா பாருங்கள், அவர் வாசலில் தான், செல்வந்தருடைய வாசலில் தான் ஏழை லாசர் இருந்தார். அவர் சரியாக செய்யலை. அதனால பாருங்கள், அந்த பூமியில் அவர் செழிப்பமாக எல்லாருடைய பாசைகளோடும் வாழ்ந்தார். ஆனால் அந்த லாசரோ பார்த்தீங்கன்னா கடினப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் வந்து ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்றாரு. இப்போது நம்மளும் வந்து நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணுங்க. உதவி செய்யாமல் பார்த்துட்டு போனால் அது வந்து அந்த மாதிரி அந்த செல்வந்தர் கதை மாதிரி தான் நம்ம கதையும் ஆகிடும். நீங்கள் இன்னொரு கதை எடுத்தீங்கன்னா கூட, லூக்கா 18வது அதிகாரம் 18 வசனத்துலேருந்து 30 வசனம் படிச்சிங்கன்னா, அநேக செல்வம் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட, போதகரே, நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், நீ வந்து மோசையுடைய கட்டளையெல்லாம் கடைப்பிடிச்சிக்கோ அப்படின்றார். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சிருக்கிறேன். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, யார் பொருளுக்கும் ஆசைப்படாதே, உன்னை நேசிப்பது போல் உன் அயலான் நேசி, தாய் தந்தை மதித்து நட, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீ உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு அதை ஏழைகளுக்கும் தரித்திரம் கொடுத்துட்டு என் பின்னே வாங்குவார். அவர்கிட்ட மிகுந்த சொத்து இருந்ததால் அவருக்கு அவர் மனசு கஷ்டமாகி போயிடுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், செல்வந்தர்கள் வந்து பரலோக ராஜ்யத்தில் நுழைவது கடினம்னு சொல்லுவாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய செயல்லையும் வந்து அதை காட்டணும். அந்த செயலில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து பாருங்கள், ஏழைங்களுக்கு கொடுக்குறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வெறும் பணம் மட்டும் சம்பாதிச்சுட்டு நம்ம செயலில் இல்லாமல், தரித்திரர்களுக்கு கொடுக்காம, ஏழைகளுக்கு கொடுக்காம, நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல், நம்மளே நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறாரு, அப்படிலாம் இருந்தால் இதாகாதுங்க. நம்மகிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் இன்னொருத்தருக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபாவது கொடுக்கணும், விசாரிக்கணும், அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவங்க அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு தெரிய வரும். கிறிஸ்துவ உடையவன் தானே கிறிஸ்தவன். அப்போ நம்ம கிறிஸ்துவ உடையவர்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ போல் இருக்கணும். அவர் தெருவாக சுற்றினாருங்க, நன்மை தெரிகிறவராய் சுற்றி திரிந்தார் இல்லைங்களா? அப்போது நம்ம மட்டும் எப்படிங்க, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் அதுதான் உண்மையாலே கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவன்னா மற்றவங்களையும் நேசிக்கணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாருங்கள், இப்படி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூண்களுக்கு அவனுடைய நாமத்தை இடுவேன். மற்றும் தேவனுடைய நாமத்தையும் புதிய ஜெருசலேமுடைய நகரத்தையும் என்னுடைய நாமத்தையும் அவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருக்கணும்? இந்த காரியங்கள்லாம் செய்யணும். மற்றவங்களை விசாரிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இப்படிலாம் இருந்தால் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது முடியாது இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யணும், தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுறாங்களா உதவி செய்யணும், நன்மைகள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தாங்க நம்ம நிலைவாழ்வு பெற முடியும். அதனால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நிலைவாழ்வுன்னு ஆண்டவராக ஏசப்பா சொல்லியிருக்காருங்க. யோவான்கிட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்காரு.
நம்ம நம்ம மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு வாழ்கிறது தான் உண்மையாலே வந்து ஜெயம் கொள்வது. அப்போ தான் நம்ம நிலைவாழ்வு பெற முடியும். உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலம் மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக சந்திப்போம்.